வெல்கம் டு சாந்தி உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் வரகரிசி வச்சு ஒரு தக்காளி சாதம் செய்யலாம். வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இது சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூடவே 4 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இது கூட தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். உப்பு சேர்க்கும் பொழுது சீக்கிரமும் வெங்காயம் வதங்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு சேர்க்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாம். வதங்கின பிறகு 3 பல்லு அளவுக்கு பூண்டும், 1 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சியும், ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். இதில் தக்காளி சேர்க்குறது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். நெக்ஸ்ட் இது கூட மசாலா பொடியெலாம் சேர்த்துக்கலாம். தக்காளி சாதத்துக்கு நல்ல கலர் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள், கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா கிளறி விடலாம். இல்லை பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். வரகரிசியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து கவனமாக சேருங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் வரகரிசி எடுத்திருக்கேன். இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு முன்னாடி அதை ஊற வச்சா போதும். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். அரிசியை ஒரு 2-3 முறை நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். தண்ணி கொதித்து வரட்டும், அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். உப்பு போதுமானு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா கொதி வந்த பிறகு குக்கரை மூடி வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், குக்கரை மூடி வச்சு விசில் விட்டுக்கலாம். ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கின பிறகு குக்கரை திறந்துக்கலாம். ஆரம்பத்தில் கொஞ்சம் குழைவாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அரிசி சாப்பாடு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா நல்லா பொல பொலன்னு இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வரகரிசியில் தக்காளி சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்பயும் ஒரே மாதிரி அரிசியில் செய்யாமல் இதுலேயும் செஞ்சு பாருங்கள். வரகரிசிலையும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ரெசிபி பிடிச்சிருந்தா சாந்தி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெசிபி பற்றிய கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.